ஹாய் காய்ஸ், வெல்கம். ஸோ நான் இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஆல்ரெடி கொஞ்சம் பழைய விஷயம் தான், அதை நான் இன்னும் பேசலை. இப்போ வந்த விஷயம் கொஞ்சம் புதுசு. ஆனால் எல்லாம் பேசிட்டாங்கன்னா கடைசியாக பேசணும் வழக்கம் போல். என்ன கதைன்னா நம்மள ஃபஸ்ட்டு இர்ஃபானோட சேரிட்டி ட்ராமா பற்றி வரும். ஈத் முபாரக் அப்போ அந்த ஈத் அப்போ இவருடைய பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்றதுனால அவர் செட் ஆஃப் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு பீப்புள்ஸுக்கு தரலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஓகே, இவர் போகும்போது என்ன இருக்குது, இவர் எல்லாருக்கும் தராங்க. அவங்க ஒரு அந்த பொருள் மேலே இருக்க ஆர்வத்தில் கையெல்லாம் வச்சு உள்ளே அந்த பொருள்லாம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ, அதுதான் கதை. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண விதத்தை பற்றி தான் இப்போ எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, அவர் ரியாக்ட் பண்ண விதம் சுப்பீரியராக இந்த மாதிரி இருக்குது. எப்படின்னா, நான் தான் இங்கே சுப்பீரியர், நீ தரமா இது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குது. அவர் என்னதான் அதுக்கு என் ஒய்ஃபை இது பண்ணனால இது பண்ணிட்டேன், கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக மாறிட்டேன், அந்த மாதிரி பண்ணி அவர் எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்டபிலிட்டி எடுத்த மாதிரி தெரியல. அந்த வீடியோ இன்னுமே இருக்குது. இப்போ அந்த வீடியோ தெரியாமல் வந்துருச்சுன்னா அவர் சொல்கிற மாதிரி அதை ரிமூவ் பண்ணியிருக்கணும். கரெக்டாக? ஸோ எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அந்த வீடியோ இருக்குது, நான் பார்த்துட்டு தான் வரேன். அவர் பண்ண விதமாகட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அதெல்லாம் அது இதுன்னு சொல்லி கூப்பிட்றது, லைக் இவர் கொடுக்கறதுன்றனாலே ஒரு சுப்பீரியன்ற மாதிரி பேசின மாதிரி இருக்குது இல்லை. எனக்கு பார்க்குற வியூவர் எனக்கு அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணனால கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க. அதை ஒரு பின்னும் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கமெண்ட் போட்டு இப்போ அந்த கமெண்ட் செக்ஷனே ஆஃப் பண்ணிட்டார். நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம்னா அந்த கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த வீடியோவோட தம்ப்நெயில் கூட முன்னாடி பிரியாணி சம்பவம்னு இருந்தது, திங்ஸ் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் டைட்டில். இப்போ மாற்றிட்டார். இந்த தம்ப்நெயில் மாற்றுறது எந்த அளவுக்கு இதுனா புரியல எனக்கு. உள்ள இருக்க கண்டென்ட் தான் இது எல்லாருமே பார்த்து பேசிட்டாங்கன்னும் போது அந்த கண்டென்ட் ரிமூவ் பண்ணியிருக்கணும். அடுத்த வீடியோ தனியாக போட்டு இல்லை நான் சாரி தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பண்ணாமல் அடுத்த வீடியோவில் கடைசியான பாட்டில் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அது எனக்கு அந்தளவுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து பேசுகிற மாதிரி தெரில. அப்படி எடுத்திருந்தா அந்த வீடியோ கட் பண்ணியிருக்கணும், எடுத்துருக்கணும். அது கூட பரவாயில்ல. எடிட்டர்ஸ், அந்த வீடியோவோட எடிட்டர்ஸை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது அவர் சரி ஒரு மிஸ்டேக்கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ரிமூவ் பண்ணியிருக்கணும். கரெக்டாக இல்லையா? எனக்கு அதை ரிமூவ் பண்ணாமல் அது ஒரு ஹூக் பாயிண்ட்டாக வச்சு அதை ஒரு கண்டென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் பிஜிஎம் டோன்ல பிஜிஎம்லாம் போட்டு இந்த மாதிரி பிடுங்குறாங்க. ஒரு மாதிரி அந்த பிஜிஎம்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சுப்பீரியராக இருக்க மாதிரியும் தர மாதிரி. எனக்கு இந்த சேரிட்டி பண்ணுறதுனா மற்றவங்கள எப்படி நான் சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம கொடுக்குறோன்றனால நம்ம பெரிய ஆள் ஆகிட மாட்டோம். இப்போ நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா, மச்சான் இப்போ ஒருத்தவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி வாங்கி கொடுக்குறீங்களோ அது மாதிரி ஈக்குவாலிட்டியாக இது பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். இப்போ ஒரு தாத்தா இருக்காரா, அவருக்கு வாங்க தாத்தா, வாங்க போய் உட்காந்து சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் போய்ட்டு உட்காந்துட்டு வாங்க சாப்பிடுங்க, என்ன வேணும் கேளுங்க, வாங்க நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு தாத்தா வாங்க குடிங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு ஈக்குவாலிட்டியாக ட்ரீட் பண்ணி எனக்கு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணால் பரவாயில்ல. இப்போ இருக்க நிறையா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுற விதமே எனக்கு இவங்க பாருங்கள் அழுகுறாங்க, நான் இப்போ நான் தரப்போகிறேன், என்னங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு எனக்கு பார்க்குறவங்கள தான் நான் தப்பு சொல்லுவேன். 100% அவங்கள தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கடவுளே வேறு லெவல், நீ மாசு தலைவா, நீ தான் வேறு லெவல், இந்த மாதிரி நீ தான் கடவுளுக்கு அடுத்த கடவுள், அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுற போது என்ன இது கண்டென்ட்டாக மாறிடுது அவங்களுக்கு. அது சரி, அதே மாதிரி அடுத்த வீடியோ போட்டால் வியூஸ் வருது, லைக்ஸ் வருது. இதே தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இதுவும் நடந்தது, உங்களுக்கு தெரியும். அவர் இதே மாதிரி 100 ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரிட்டி ட்ராமாவில் தான் இவங்களாம் வராங்க. அதுக்கு மேஜரான இது பண்ண வேண்டியது வியூவர்ஸ், அவங்க பார்க்குறவங்க திருந்தணும். இவனை பார்த்துட்டு கடவுள் மாதிரி பண்ணுறாங்க, எதுக்கு கடவுள் மாதிரி பண்ணுறாங்க, எல்லாருமே அதை பண்ண என்னங்க நீங்கள் அவர் ஒரு ஸ்டெப்பு அகைடாக வைக்கிறனால தான் அவர் சரி நீங்களாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் நம்மளும் இதே மாதிரி ஜாலியாக போய்ட்டு வாங்க தாத்தா, அது மாதிரிலாம் எல்லாருமே பண்ணால் இதுவாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் கடவுளே வேறு லெவல் நீ, அதே மாதிரி ஒரு வீடியோவோட யூஸ் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்குலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது எந்த விதையில் நியாயம்ன்றது எனக்கு புரியல.
உங்களுக்கு ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் சரி, அதை விட்டுட்டு அவங்களோட கண்டென்ட்டுக்கு போய் என் காப்பிரைட் சிக்கும். இன்கேஸ் அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணியிருந்தா கூட நான் ஒத்துட்டு இருந்திருப்பேன். நீங்கள் காப்பிரைட் ரிமூவ் பண்ண கிளிப்புக்கு வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி பரப்புற அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க. பட் நீங்கள் வந்து அந்த கிளிப்பையும் ரிமூவ் பண்ணல, உங்கள் தமிழில் மட்டும் மாற்றிட்டு எனக்கு எதுவும் தெரிலப்பா, கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஐம் வெரி ஈஸி டு எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஷட்டர் சாட்டிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. இது வந்து எல்லாருமே பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் கூட இருக்கட்டுமே, இது வந்து டிஸ்கஷனுக்குரிய டாபிக், எல்லா டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? இங்கே வந்து பேசாமல் இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம பேசணும், எல்லாருமே பேசணுன்ற. இப்போ சின்ன சின்ன மீம் பேஜஸ்லாம் வந்து இதை எடுத்து போடுறதுனால நிறைய பேருக்கு அது போய் சேருது. இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், ரீல்ஸில் ஆகட்டும். இப்போ இர்ஃபான் வியூஸே பார்க்காதவங்களுக்கு கூட இர்ஃபான் வியூஸ்க்கு இது பற்றி இந்த மாதிரி நடந்தது தெரியுதுன்னா அதில் மீம்ஸு இந்த ரீல்ஸ் அவங்களாம் போடுறதுனால தான் எல்லாம் தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணனால தான் தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இது வந்து என்ன தப்பாக நடந்துருக்கு, நம்ம ஏன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாலும் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அவங்க கூட. இப்போ எனக்கு இந்த ஒப்பீனியன் தர, இப்போ இதே வந்து இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயும் போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி அம்மா இங்கே பாருமா, இந்த மாதிரி வந்து இர்ஃபான் உங்களுக்கு தெரியும்ல, அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லி கேட்டு நீங்கள் ஒரு டிஸ்கஷனாக ஃபார்ம் பண்ணி பாருங்களேன். ஒரு மாதிரி உங்களுக்கே வந்து அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சின்ன பசங்களாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த எப்படி நான் சொல்கிறதுனா, நான் சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேசிக்காக நான் எவ்வளோ வளர்த்து இருக்கேன். பேசிக்காக இதை டிஸ்கஸ் பண்ணுங்க கைஸ். எனக்கு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதை பற்றி நான் என்ன சொல்லணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த கிப்லி ஆர்ட் போடுறது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இது வந்து சாட்ஜிபிட்டியில் வந்து ஒரு மாடல் வந்து இமேஜ் கிரியேஷன் டிஃப்யூஷன் மாடல் வந்து இமேஜை வந்து கிரியேட் பண்ணுது, ஓகேவா? நீங்கள் போடுற இமேஜுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணி கிப்லி ஆர்ட்டை வந்து மாற்றி கொடுக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த கதையில் வந்து என்ன கதைனா, ஃபஸ்ட்டு அதை போட்டுருக்கறதுலாம் வந்து ட்ரெண்டாக போயிடுச்சு. இப்போ அதை போடாதீங்கன்னு சொல்கிறதே ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னா, போடுறவனுங்கெல்லாம் வந்து அனிமிக்கே துரோகம் செஞ்சவங்க, அனிமையை பற்றி தெரியாதவங்க, இவங்களாம் வந்து போட்டுட்ருக்காங்க. 2 வருஷம் கிளிப்பு கஷ்டப்படுறதுன்னு ஒரே டிரான்ஸ்ஃபார்மில் வந்துடுதே, இதை வந்து போட்டுட்ருக்காங்க, அனிமையை அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் போடுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்னோட ஒப்பீனியனா, உனக்கு பிடிச்சிருந்தா போடு, பிடிக்கலாம் போடாத. அதை விட்டுட்டு பிடிச்சிருக்க போடுறவனை வந்து நீ வந்து ஒரு தீவிரவாதி என்ற அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதும், அவன் போடலன்னா நீ உனக்கு ட்ரெண்டே தரல அப்படின்றதும் எந்த விதத்தில் நியாயன்றது எனக்கு தெரியல. உனக்கு பிடிச்சா போடு, பிடிக்கலாம் போடாத. எனக்கு வந்து இதில் பேசிக்காக புரிய என்னன்னா, இந்த அனிமி கேட்குற ஃபேன்ஸ் கேட்குறவங்க தான். இப்போ எனக்கு இவனுங்கெல்லாம் அனிமி எதில் பார்த்தாங்கன்றது தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸே 4-5 பேர் இருக்கணுமே, இதெல்லாம் பார்த்து கொந்தளிச்சானுங்கடி. என்னடா 4 செகண்ட் கிளிப்பு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணார், அதை வந்து அனிமி ஏன் வந்து பண்ணிடுச்சே, இதை வந்து முடிஞ்சு அவ்வளோதான், இவங்களாம் இதை ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை ட்ரெண்டாக வர மாற்றிக்கோங்க, இது ஒரு ஷிட் ட்ரெண்டு, இதை பார்க்கவே கூடாது, பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிச்சாங்க. அவனுங்களாமே வந்து டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தாங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு பைரசி வெப்சைட்டில். எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா, நீங்கள் வந்து பைரசியை பண்ணக்கூடாது, ஓகேவா? நீ வந்து டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி பாப்பா, பைரசியில் இது பண்ணி பாப்பா. அப்போலாம் வந்து உனக்கு வந்து அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ வந்து குறையிறது தெரியலை. உனக்கு வந்து ஒரு ஏஐ வந்து பண்ணிடுச்சு. அந்த ஏஐ 2 செகண்டில் பண்ணி கொடுக்குதுன்னா, அந்த ஏஐ 2 செகண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பின்னாடி வந்து எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்குது. எடுத்தோடனே வந்துருச்சு ஏஐ. அதுவும் ஒரு கஷ்டம் தான். இங்கே எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு கிடையாது, ஓகேவா? எல்லாமே கஷ்டம் தான். இப்போ அது மட்டும் இல்லாமல் அனிமி ஒரு இதில் வந்து இந்த ஆர்டிஸ்டோட இதே போயிடுச்சுன்றது ஒரு கான்செப்டாக போயிட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து டப்பு பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அனிமி டப்பு, அவனுங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பானுங்க அவங்கள. இங்கே போயிட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்குது வந்து நான் வந்து சும்மா சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ஃபோனில் பேசிகிட்டு கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறேன், நான் போய் இந்த மாதிரி கேட்டேன்டா தமிழில் டப்பு, தமிழில் பார்ப்பியா சி அப்படின்றான். அப்போது உனக்கு பிடிக்குதா, உனக்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக பார்க்க பிடிக்குதா, அது உன்னோட இஷ்டம், நீ பார்த்துட்டு போய்க்கோ. மற்றவனை எதுக்கு வந்து நீ வந்து என்ன தமிழ்லாம் பார்க்குற, நல்லாவே இல்லை. அவன் என்ன பண்ணுற, நீ ஃபிட்டின் பண்ண ட்ரை பண்ணுற, நீ ஃபிட்டின் ஆகிக்க, நீ இருக்கனா இருந்துக்கோ, அவனையே ஃபிட்டின் பண்ண ட்ரை பண்ணுற. அவனை வந்து ஒரு மாதிரி நீ இந்த பார்த்தா தான் வந்து அனிமி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு வந்து டப்பிங், இப்போ தமிழ் டப்பிங்கில் பார்க்குறாங்கன்னா, இப்போ தமிழ் டப் பண்ணுறவங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. அவங்களாம் ஆர்டிஸ்ட் இல்லை, டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் பேர். அப்போ அவங்களாம் ஆர்டிஸ்ட் கிடையாது. அவங்க வந்து ஒரு சீன் எடுக்க 1 மாதம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு எபிசோடை முடிக்கிறதுக்கு, மொத்த எபிசோடை முடிக்கிறதுக்கு 1 மாதம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்களாம் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் கிடையாது. எனக்கு புரியல உங்களுக்கு. அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஆகிடும். அப்போ மட்டும் வந்து டப்பிங்கில் பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரி பார்க்கறது, ஏன் சப்டைட்டில் போட்டு பார்க்க மாட்டியா, ஒரிஜினலில் பார்த்தா தான் வந்து ஒரு இது இருக்கும். எனக்கு வந்து புரியலை. நீங்கள் ஆர்டிஸ்ட்டை பற்றி கவலைப்படுறீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டை பற்றியும் கவலை பண்ணணும், கரெக்டாக?
எனக்கு வந்து அனிமி வரைகிற மட்டும் தான் நான் கஷ்டப்படுவேன், அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறவங்க பற்றி நான் கஷ்டப்பட மாட்டேன், எனக்கு வந்து இதான் இதுன்னா எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இப்போ வரேன், இப்போ இந்த பக்கம் வரேன். இப்போ வந்து வந்துருச்சு, முடிஞ்சா அவ்வளோதானா? இப்போ வந்து 4 செகண்ட் கிளிப்பு. இப்போ வந்து பேசிக்காக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, வந்து உங்கள் ஃபோட்டோவை ரீக்ரியேட் பண்ணி தான் தருதே தவிர அதுவாக தனியாக வந்து அனிமேட் பண்ணி தரல. இது மட்டும் இல்லாமல் காப்பிரைட் பண்ணி தானே பண்ணால், டேட்டா ட்ரைனிங் பண்ணி தான். இப்போ ஒரு கிளாஸுக்கு போய்ட்டு உங்களை உட்காந்து படிக்க வைக்கிறாங்க, ஒரு இதை என்னது எம்எஸ் தோனி ஏதோ ஒரு இதை போட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து படிச்சுட்டேன், அதை பார்த்து வந்து நீ இன்னொரு டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டேன், உனக்கு வந்து நான் காப்பிரைட் தருவேன், அந்த மாதிரியா இருக்குது? அந்த மாதிரி கிடையாது. இது வந்து காப்பிரைட்லேயே வராது. அவங்க டேட்டாவை ட்ரெயின் பண்ணி அதுக்கு வந்து அவுட்புட் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி தான் பண்ணுது, அதேவே பண்ணால் தான் காப்பிரைட். ஓகேவா? பேசிக்காக புரிஞ்சுக்கணும் நீங்கள். பட் இன்டிப்த்தாக போனால் அது ரொம்ப பெரிய பெரிய கான்செப்ட்லாம் இருக்குது. பட் பேசிக்காக இதான் உங்களுக்கு இது காப்பிரைட்டில் வராது. அடுத்த விஷயம் என்னென்னா, இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சா இல்லை, அதுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோவை ரீக்ரியேட் தான் பண்ணி தருதே தவிர அது வந்து அது தனியாக வந்து அனிமேட் பண்ணி தரல. அதே மாதிரி வந்து அந்த கிப்லி ஸ்டுடியோவில் இருக்கோட கேரக்டர்ஸையும் அது வந்து பண்ணி தரல. ஏன்னா அது வந்து காப்பிரைட்டில் வரும், அது பாலிசி அகேன்ஸ்டாக வரும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது வந்து பண்ணி தராது. அது இந்த இடத்துல அந்த ஏஐனால ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஏஐ யூஸ் பண்ணுற ஹியூமனால தான் பிரச்சனை. இப்போ அது வந்து ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிட்டான், அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்ட்டு அனிமேட் பண்ணுற இதில் போட்டு அனிமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அனிமேட் பண்ணுறது இன்னும் வந்து பர்ஃபெக்டாக வரல, போய்ட்டு ஏஐயில் போட்டு இன்கேஸ் அது பர்ஃபெக்டாக ஆகிடுச்சுன்னா அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு கிரே மேட்டராகவே சுற்றிட்டு இருக்குது. பட் மேபி ஆகலாம், ஆகாமையும் போகலாம், அது வந்து தெரில. ஏன்னா வந்து ஏஐ வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள் விஷயம். அதனால தான் வந்து இப்போ வந்து எல்லாம் ஏஐன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் கதை, அவ்வளோதான். இது வந்து இதனால் ஆர்டிஸ்டோட நீஷியை வந்து வரைகிற இதுவே வந்து போயிடுதே, ஸ்டார்டிங்கே போயிடுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். பட் வளர ஒரு இது வந்து இதாகி தான் வரும். ஆனால் அதுக்காக ஆர்ட் அழியாது. நான் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் நான் 2 டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. தேங்க்ஸ். இதுக்கு வந்து எனக்கு அவ்வளோவா வந்து வியூஸ் போடலான்னு பரவாயில்ல. ஏன்னா வந்து எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே நான் வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், எங்கே டிஸ்கஸ் பண்ணேன், உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், எனக்கு சப்ஸ்கிரைபர் கிட்ட. இந்த வீடியோ வெறும் 50 பேர் பார்த்தா கூட ஓகே. ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ கைஸ். ஓகே, தேங்க்யூ.